யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரும். யோகி தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு தன்னை முற்றிலும் மறைச்சுண்டு அங்கே இங்கன்னு அப்படியே திரிஞ்சின்னு இருந்தார் திருவண்ணாமலையில். அப்போது சில கயவர்கள்லாம் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தா. திருக்கோவிலூரில் இருந்த ஞானானந்த சுவாமிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சில பக்தர்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். இங்கே பாருங்கோ, இங்கே வருவார் இல்லையா அந்த யோகி ராம் சுவாமிகள், அவரை நிறைய பேர் துன்புறுத்துறா. அதனால் அந்த சாதுவை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன் தெரியுமா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கபீரோட அவதாரம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பக்தர்களில் ஒருத்தர் பொன் பரமகுரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி. அவரை கூப்பிட்டு சொன்ன உடனே அவரும் திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி யோகியை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு எல்லாரும் யோகி ராம் சுரத்குமாரை தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. யோகி ராம் சுரத்குமார் அப்போல்லாம் திருவண்ணாமலையில் ஆரம்ப காலகட்டத்தில் ரமணாசிரமம், அப்புறம் மலையில் இருக்கக்கூடிய சில குகைகள் அப்படிலாம் அங்கங்கே போய் தங்கியிருக்கார். அதுக்கப்புறமா எப்படி புராணங்களில் ஈசனை புன்னைவனநாதர்னு சொல்லுவோமோ அதே மாதிரி திருவண்ணாமலையோட ரயில் நிலையத்து பக்கத்தில் ஒரு புன்னை மரத்தடியில் அடிக்கடி இருப்பாராம் யோகி. அப்புறம் சட்டுன்னு புறப்பட்டு திருக்கோவில் இருக்க அப்பப்போ போயிடுவார். அந்த ஒரு காலகட்டத்தில் திருவண்ணாமலை தாண்டி போயிட்டு வந்தவர் அடிக்கடி திருக்கோவில் இருக்கும் திருவண்ணாமலைக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் திருக்கோவில் இருக்க அது மாதிரி போயிருக்கும்போது ஞானானந்தகிரி சுவாமிகளை அவருடைய தப்போவனத்தில் சந்திக்கிறார் யோகி. யோகி அவரை வணங்கின உடனே ஞானானந்தகிரி யோகியை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறார். நீங்கள் போய் இங்கே பக்கத்தில் ரகோத்தம சுவாமிகளோட ஆராதனை பிரசாதம் கிடைக்கும், வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறார். யோகி உடனே ரொம்ப சந்தோஷமாக பெண்ணை ஆற்று கரையோரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மத்வரோட பரம்பரையில் வந்த ரொம்ப முக்கியமான பீடாதிபதியான ஸ்ரீ ரகோத்தம சுவாமிகள், அந்த ரகோத்தம சுவாமிகள் தெற்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தபோது இந்த பெண்ணை ஆற்று பக்கத்தில் தான் தன்னுடைய சரீரத்தை விட்டார். இவரை ரகோத்தம சுவாமிகளை பெருமாளோட சங்கர்ஷண அவதாரம் அப்படின்னு சொல்லுவா. அன்னைக்கு ரகோத்தம சுவாமிகளோட ஆராதனை தினம். மத்வ சம்பிரதாயத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப ஆச்சாரமும் மடியுமா இருப்பா. அன்னைக்கு யோகி மாதிரி நிறைய பேர் அந்த மடத்தோட வாசல்ல நிற்கிறா. யோகியோ நல்ல அழுக்கு உடையோட நின்றுட்டு இருந்ததுனால உள்ள யாரும் அவரை அனுமதிக்கலை. ரொம்ப நேரம் நின்றுட்டு பெண்ணை ஆற்றோட கரையில் போய் உட்காந்துட்டார். ரகோத்தம சுவாமிகளோட ஆராதனை தரிசனம் பண்ண வந்தவரில் ஒருத்தர் தான் கோவிந்த சுவாமி அப்படிங்கிறவர். அவரும் யோகியை பார்த்தார். யோகியை பார்த்துட்டு, சுவாமி நீங்கள் ரொம்ப நேரமாக ரகோத்தமரோட பிருந்தாவனத்தில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தேன், நீங்கள் சாப்பிட்டேளா அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறார். அவர் ஒன்றும் பதிலே சொல்லலை. யோகி அவரை பார்த்து மென்மையாக புன்னகைக்கிறார். அவர் பசியோடு இருக்காருன்னு தெரிஞ்சின்ற கோவிந்த சுவாமி பிருந்தாவனத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போய் வயறார சாப்பாடு கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் கை நிறைய பிரசாத பொட்டலங்களை கட்டி கொடுத்து அனுப்புகிறார். அதை வாங்கின்ற யோகி நேராக தப்போவனத்துக்கு ஞானானந்தர்கிட்ட அந்த பிரசாதத்தை கொடுக்குறார். எதை எங்கே யார் வழியாக பெறணும் அப்படிங்கிறது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கேயோ யாரையோ தொடர்பு கொள்ள வைப்பா. ஒரு சின்ன நிகழ்வு மூலமாக இன்னொரு ஞானியோட பிரபாவத்தை, அவளுடைய ஒளியை இந்த உலகத்துக்கு காட்டி கொடுப்பா. ஞானானந்தர் ஒரு புறம் ஞானியாக இருந்தால் கூட அவருக்கும் யோகிக்கும் எதுவுமே அந்நியம் கிடையாது. ஒரு ஞானியாக இருந்தாலும் தந்தையோட பணியில் முழுவதுமாக யோகி செயல்படக்கூடிய அந்த செயல்பட்ட ஆரம்பித்த அந்த காலகட்டங்கள் அது. முதல்ல சூக்ஷ்மமாக ஆரம்பித்தா கூட அதுக்கப்புறம் 100, 1000, லட்சம் அப்படின்னு பெருகக்கூடிய ஒரு பெரிய கவர்ச்சியும் ஈர்ப்பும் அவர்கிட்ட இருந்தது. காஞ்சி மகா பெரியவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார். நீங்கள் இத்தனை லட்சம் மக்கள் கோவிலுக்கு போகிறது எதுக்காக தெரியுமா? உங்களில் ஒருத்தர் அந்த உயர்ந்த ஞான நிலையை அடையறதுக்கு, அது உருவாகிறதுக்காகத்தான் அப்படிப்பட்டவர் அவதாரம் பண்ணுறார். ஏன்னா அந்த ஞான நிலையை யாரோ ஒருத்தர் அடையணும்.
அந்த நிலையை அவர் அடையறதுக்காகத்தான், அந்த அவதாரம் உருவாகிறதுக்காகத்தான் நீங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போய் ஒரு ஆன்மீக தேடலுக்காக தீர்த்த யாத்திரைன்னு போயிட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான் அப்படிம்பர். வாழ்க்கையை குறித்த ஒரு தீராத தேடல் எல்லாருக்குள்ளேயும் உருவாச்சுன்னா அதை அப்படியே அனுமதிக்கணும். ஏன்னா இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனசு சொல்லும். அதனால் அதை பற்றி நம்ம எதுவும் பெருசாக கவனம் கொள்ளாமல் நமக்குள்ள ஒரு தேடல் உருவாகும்போது வாழ்க்கைனா என்ன, நான் யார், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள், ஏன் வெளியுலக வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள்னு ஓயாத கேள்விகள் கேட்டுட்டே இருந்தாலும் அதுக்காக சில பதில்கள் கிடைச்சாலும் அதோட நம்ம நின்றுடக்கூடாது. ஓயாமல் தேடிகிட்டே இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். அது ஒருத்தரோட தனிப்பட்ட தேடலே கிடையாது. ஏன்னா இந்த தேடல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்போது அது கோடிக்கணக்கான மக்களோட தேடலுக்கு தான், அந்த தேடலுக்கும் அந்த கேள்விக்கும் கிடைச்ச வெற்றி தான் ஒரு ஞானி நமக்கு முன்னாடி வர்றதுக்கு காரணம். ஒட்டுமொத்த ஜீவன்களோட துக்கம், கவலை, வேண்டுதல், நிராசை, தேடல் இது எல்லாமே அதிகமாகும் போது இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு மத்தியில் சட்டுன்னு உயர்ந்த பிரக்ஞை நிலையை இருக்கக்கூடிய ஒரு ஞான அனுபவத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தும். ஒரு தடவை ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் கேட்குறார். இந்த ஞானிகளை பற்றி கேட்கும்போது ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார் ஒருத்தர்கிட்ட, நான் இங்கே வந்தது அப்படிங்கிறது தற்செயல்லாம் கிடையாது, நீங்கள் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். உங்களோட கண்ணீரை என்னோட வேர்கள் மேலே பட்டதுனால நாங்கள் இங்கே வர காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சூக்ஷ்மமாக சொல்கிறார். இதை அப்படியே நம்ம புராணங்களில் தேவர்களும் மனிதர்களும் உலகத்தில் அசுரர்கள் படுற இன்னல்களை பார்த்த உடனே அதை தீர்க்க வேண்டி தபஸ் இருக்கிறதையும் பொருத்தி பார்த்துக்கணும். அது மாறவே இல்லை. இப்போவும் நம்ம அந்த வேண்டுதலுக்காகத்தான் கோவில்களுக்கெல்லாம் போகிறோம். வெளியில் இருக்கக்கூடிய உலகங்கிறது மாறவே மாறாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம மனசோட வெளிப்பாடு. வெளியில் மாற்றமே நடக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் நடந்தாலும் அது நிலையாக இருக்காது. நமக்குள்ள இந்த அமைதி, நம்மளோட மனோநிலையில் இந்த பெரிய புரட்சி நடக்கணும். அப்படி பெரிய மாற்றம் ஏற்படும் போது தான் உயர்ந்த ஞான நிலையில் இருக்கக்கூடிய அவளாம் நம்ம முன்னாடி வருவா. அப்பேற்பட்ட உயர்ந்த ஞான நிலையில் இருந்தவர் தான் யோகி ராம் சுரத்குமார். அவரோட தந்தையின் பணி, ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. யோகி பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் வரும். யோகி என்னோட கவலையெல்லாம் தீர்ப்பாரா அப்படின்னா, ஆமாம், நம்ம வாழ்க்கையில் எல்லா அம்சங்கள்லேயும் கூடவே வருவாரா அப்படின்னா வருவார். இப்போ பஸ்ஸுக்கு காத்திருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எதை படிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன வேலை பண்ணணும், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குன்னா எல்லா இடங்கள்லையும் யோகியோட வியாபகம் இருக்கும். அதனால்தான் ஞானானந்தர் யோகிங்கிற ஞானியை மெதுவாக மனுஷாலோட இணைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அதை தெரிஞ்சுதான் அவரை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். அதுக்காக தன்னோட பங்காக சில பக்தர்களை யோகி கிட்ட அனுப்புகிறார். ஞானானந்தரே ஒரு பெரிய ஞானி, அவரால் தீர்க்க முடியாத விஷயமா என்ன? இருந்தாலும் ஒரு ஞானி தான் இன்னொரு ஞானியை காட்டி கொடுக்குறார். அப்போது நிறைய கேள்விகள், நிறைய விஷயத்துக்கு உண்டான பதில்கள் எல்லாமே ஞானிகள்கிட்ட இருந்து தான் நமக்கு வருது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சத்தியம் உங்களுக்கான குரு எந்த ரூபத்தில் யாராக வரணும் அப்படிங்கிறது அதுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா நம்ம இப்போது என்னவா பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எதை எப்படி பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை. இந்த பிறவியில் இல்லாமல் முற்பிறவியில் நமக்கு எத்தனை மாதிரி பரிபக்குவம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் குருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம எங்கே எதை விட்டோம், எங்கே தொடரணும், எதிலிருந்து தொடரணுங்கிறதையும் குருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஒரு குரு இன்னொரு குருவை சூக்ஷ்மமாக அனுப்பி வைப்பார். அப்போது நமக்கு யார் என் குரு அப்படிங்கிற கேள்வி வரலாம். இவர் தான் என் குருவா அப்படிங்கிற கேள்வி வரலாம். இவர் தான் என் குருங்கிறத நம்மளால் தீர்மானமாக தேர்ந்தெடுக்கவே முடியாது. இன்னொன்று,
ஒருத்தருக்கு ஒரே ஒரு குரு தான் இருக்கணும் அப்படிங்கிற பிடிவாதமும் பிடிக்க முடியாது. ஞானம்ங்கிறது ஒரு கோபுர கலசம் மாதிரி. ஒவ்வொரு நிலையும் கோபுரத்தையும் தாண்டி தான் உச்சிக்கு போக முடியும். இங்கே ஒவ்வொரு நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு குருன்னு கூட எடுத்துக்கலாம். 11 நிலை கோபுரம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஞானியர் நம்மளோட வாழ்க்கையில் வர்றது நமக்கு தெரியும். அதுலேயும் ஒரு ஞானியர் நம்மளை பெருசாக ரொம்ப பாதிப்பா, நம்மளை பெருசாக ஈர்ப்பா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நமக்கு ஒருத்தர் மேலே பெருசாக அபிமானம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அந்த குருவை நினைக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் தான் நம்மளை நினைக்க பண்ணுறார். ஒரு விஷயத்தை நம்மளை நினைவுபடுத்துகிறார் அவர் தான். அப்போது நம்மளோட சித்தம் முழுக்க அந்த குருவோட நினைப்பாவே திரிவோம். ஏன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரக்ஞா அளவுக்கு அந்த நினைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவளோட பிரக்ஞைங்கிறது அகண்டமாக இருக்கும். குருவோட பிரக்ஞைங்கிறது நம்மளை விட அவள் அப்படியே அந்த பிரபஞ்சத்தோட கலந்தே இருப்பாள். அந்த ஞானிகள் நம்மளை தனியாகவும் அவளை வேறாகவும் நினைக்கவே மாட்டா. இன்னும் பார்க்க போனால் நம்ம ஒரு சின்ன இடத்துல ஒரு லிமிட்டேஷனோடு இருப்போம். அவளுக்கு லிமிட்டேஷனே இருக்காது. நம்மலாம் ஒரு கடலோட சின்ன அலை அப்படின்னு வச்சுட்டோன்னா ரமணரோ யோகியோ ஞானானந்தரோ பெரிய அலைகள்னு வச்சுக்கலாம். அதனால்தான் அவள் நம்மளை விட்டு தன்னை வேறாவே நினச்சிக்கிறது இல்லை. அந்த தைரியத்துலேயும் துணிவிலையும் தான் ஞானிகள் அப்படிங்கிற அந்த உடம்பே அழிஞ்சு போகிறது. நம்ம அப்படியே நான்னு அவள் அவளுக்குள்ள அந்த இது பிரபஞ்சத்தோட கலந்துருக்கிற அந்த ஸ்பூரிப்பு தன்மை இருக்குது. ஏன்னா அந்த பெரிய பெரிய ஞானிகளோட பணி அப்படிங்கிறது தந்தையின் பணி, ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். இப்போது நம்ம இதெல்லாம் கேட்கும்போது அந்த மகான்களோட சூக்ஷ்மமான சக்தியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏன் அவரை பற்றி பேசணும், ஏன் அவளை பற்றிலாம் பேசணும், இந்த மகான்களை பற்றிலாம் நம்ம ஏன் பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது எங்களுடைய குருவான மதுரை தத்தாத்ரேயன் சுவாமிகள் அடிக்கடி ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார். அதாவது நம்ம பொதுவாக நம்மளுடைய மனசோட வாசனையிலேருந்து பேசுகிறோம், மெமரிஸ்லேருந்து பேசுகிறோம் இல்லையா? அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுட்டு இருந்தா கூட அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் பேசக்கூடிய விஷயங்கிறது வாசனைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. மகான்களை பற்றி பேசும்போது இந்த வாசனைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பேசுறதுனால அங்கே வாசனைக்கு அப்பாற்பட்ட ஒரு இன்டென்சிட்டி கிரியேட் ஆகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வாசனைங்கிற அந்த மனசுலேருந்து எழுந்துக்கக்கூடிய அந்த தாட்ஸ், அந்த மெமரியிலேருந்தே பேசுவோம். அதனால் அதுக்கு அப்பால் இருக்கிற அந்த வஸ்துவை பற்றி தெரிஞ்சிக்க முடியறதோ முடியலையோ, ஆனால் அந்த ஞானிகளை பற்றி இப்படி பேசிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய வாசனை, நம்மளுடைய கர்ம பந்தத்தை அது ஏற்படுத்தாது. அந்த வாசனைகளை குறைக்கும். ஏன்னா ஞானிகள் அப்படிங்கிறவா எல்லாருமே வாசனைகளுக்கு அப்பாற்பட்டவா. இங்கே வாசனைகள் அப்படிங்கிறது தான் மெமரிஸ்ன்னு சொல்கிறது, கர்மான்னு சொல்கிறது எல்லாமே அதுதான். ஏற்கனவே இந்த ஞானிகளுக்கெல்லாம் மனோநாசம் நடந்தாச்சு. வாசனாட்சயம் அப்படிங்கிற அந்த மனோநாசம் கிடையவே கிடையாது. அவளுக்கு மனசுங்கிறதே கிடையாது. அந்த வாசனை கொஞ்சம் கூட அவளுக்கு கிடையாது. அதனால் நம்ம அந்த ஞானிகளை பற்றி நினைக்கிறதே இங்கே ரொம்ப முக்கியம். இல்லைன்னா யோகி யார், ஞானானந்தர் யார் அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்காமையே விட்டுடுவோம். அவளை பற்றி நம்ம ஏன் கேட்கணும், ஏன் புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த ஞானிகளோட சரித்திரத்தெல்லாம் கேட்கணும், ஏன் அவளை தொடர்ந்து அவள் பின்னாடியே போகணும், ஏன் அவள்லாம் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிக்காமையே நம்ம வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருப்போம். இந்த ஞானிகளோட உபதேசத்தை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அடிக்கடி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்கோ, இல்லைன்னா இப்படியே நீங்கள் சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துண்டு அதுலேயே உழண்டுண்டே இருப்போம், அதுலேயே செதஞ்சு போயிடுவோம். வெறும்னா இந்த மூளையால் எதையாவது யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு இந்த லௌகீக வாழ்க்கையிலேயே வாழ்ந்துருப்போம் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்ணுவா. அந்த ஞானிகள் தான் நமக்கு விசாரம் எப்படி பண்ணணும்,
அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பா. அப்படி எதை அடையணும் அப்படிங்கிற அந்த மார்க்கத்தையும் நமக்கு காட்டி கொடுப்பா. இன்னும் சொல்லப்போனால் யோகி ராம் சூரத்குமார் மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகள் கிட்ட லௌகீக விஷயங்களுக்கு வேண்டினாலும் நடக்கும். ஆனால் அவள் அதற்காக மட்டுமே அவதாரம் பண்ணலை. நமக்கு குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொறுப்பான தந்தை எப்போ பாரு சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டார். எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுப்பார். ஆனால் மெல்ல மெல்ல இந்த ஞானிகள் எல்லாரும் நம்மளை விழுங்க ஆரம்பிச்சிடுவா. கடைசியாக எதுவுமே வேண்டாத நிலையான உயர் பக்குவ நிலையை அடையறதுக்கு இந்த குருவோட கருணையால் தான் நம்ம அந்த இடத்துக்கு போவோம். குருவோட கருணைங்கிறது ஒரு கதகதப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குரு, ஒரு ஞானி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த உடம்புல இந்த ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா, அதை மெதுவாக அந்தர்முகப்படுத்தி அகண்டமாக விளங்கி நிற்கக்கூடிய அந்த சத்திய வஸ்துவை தரிசனம் பண்ண வச்சு அதுவாகவே ஆகிற நிலைக்கு உயர்த்தி விட்டுடுவா. அப்படித்தான் ஒரு அற்புதமான குருவை எல்லாரும் பாருங்கோ அப்படின்னு சத்குரு ஞானானந்தர் நிறையா பேருக்கு யோகியை காட்டி கொடுக்குறார். பேரலையாக இருக்கக்கூடிய ஞானானந்தம் அடுத்தது இன்னொரு பேரலையான யோகி ராம் சூரத்குமார் அப்படிங்கிற ஞானியரை எல்லாருக்கும் காட்டி கொடுக்குறார். அதனாலேயே யோகி ராம் சூரத்குமார் அவர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நிறையா பேருக்கு சொல்லி வைக்கிறார். பல பக்தர்களை அவர்கிட்ட சூக்ஷ்மமாக நட்பு கொள்ள பண்ண வைக்கிறார். ஏன்னா ஞானிகள் சட்டுன்னு தங்களுடைய பிரபாவத்தை வெளியில் காட்டிக்க மாட்டான். ஏன்னா அங்கே தான் எதுக்கு இதெல்லாம் பக்தர்களுக்காக செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவளுக்கு இருக்காது. வெறும் ஞானிகளுக்கு நிறைய கருணை தான் இருக்குமே தவிர எண்ணங்களே இருக்காது. யோகிக்கு அன்னம் கொடுத்தார் இல்லையா அந்த கோவிந்தசாமி பிள்ளை, பின்னால் குருராஜா ரைஸ் மில் அப்படின்னு ஒன்று நடத்தின்னு வந்தார். நெத்தி நிறைய ஞாபகம் தரிச்சுட்டு குடுமியோட ரொம்ப ஆச்சாரமாக இருந்தார். யோகி மேலே ரொம்ப பக்தி, ஞானானந்தர் மேலேயும் பெரிய பக்தி இருந்தது அவருக்கு. யோகியை திருவண்ணாமலையில், திருக்கோவிலூரில் எங்கே பார்த்தாலும் அவரை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிப்பார். கோவிந்தசாமி தன்னளவில் ரொம்ப எளிமையாக வாழ்க்கை நடத்திட்டு இருந்தார். அவர் ஒரு ஸ்கூலில் டீச்சராகவும் இருந்தார். இன்னும் கேட்டால் சுதந்திர போராட்ட கால வீரராகவும் இருந்தார். அதனாலேயே எப்பவும் ஒரு கதர் ஆடையை தான் உடுத்தின்னு இருந்தார். திருவண்ணாமலை உடுப்பி பிருந்தாவனம் ஹோட்டலில் யோகியோட பேரில் ஒரு கணக்கை தொடங்கி எப்பவும் அவருக்கு உணவு கிடைக்கும்படி ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தார். அப்புறமா மாதம் சரியாக அந்த கணக்கை சரி பார்த்து அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட பணத்தை செலுத்திடுவார். அது மட்டும் இல்லை, உடுப்பி பிருந்தாவன் ஹோட்டல் உரிமையாளர் கோவிந்த பட் அப்படிங்கிறவரும் நிறையா சமயம் இலவசமாக உணவை கொடுத்துருவார் யோகிக்கு. கோவிந்தசாமியோட பிள்ளைகளுக்கு சில சமயம் யோகி பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்கறது உண்டு. கிட்டத்தட்ட 1974 வரைக்குமே திருக்கோவிலூருக்கு வந்துட்டு போயின்னு இருந்தார் யோகி. அவருடைய மில்ல யோகிக்குன்னு ஒரு தனி அறையே வச்சிருந்தார். பெரும்பாலும் கோவிந்தசாமியோட மனைவி மீனாட்சி தான் யோகிக்கு உணவு சமைச்சு பரிமாறின்னு இருந்தா. யோகி ஒரு சமயம் இந்த பிச்சைக்காரன் கோவிந்தசாமியை பார்க்கும்போதெல்லாம் கோவிந்தசாமி ஒரு ஆனந்த பரவசத்தில் இருக்கிறத பார்த்துருக்கேன், உலகப்பற்றோ கவலைகளோ அவருக்குள்ளே இருக்காது அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. சாப்பாடு மட்டும் கிடையாது, அவர் தங்கறதுக்கு உண்டான வசதி, அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கோவிந்தசாமியை பார்த்துப்பார். இது மாதிரி திருக்கோவிலூர்லேயும் யோகிக்கு பக்தர்கள் நிறைய பெருகின்றே வந்தா. தபோவனத்தில் எப்போ யோகியை பார்த்தாலும் அவரை நிறைய பேர் சூழ்ந்து இருக்கிறத பார்த்து ஞானானந்தருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறத ஞானானந்தர் பார்த்துட்டே இருந்தார். யோகி அங்கேயே தங்கி இருந்தால் அவரோட அருட்கிரணங்கள் எங்கேயோ இருக்கிற ஒரு ஜீவனை கருணையோடு அணைச்சின்னு இருக்கு அப்படிங்கிறத ஞானானந்தர் உணர ஆரம்பித்தார். ஒரு ஞானியை பற்றி இன்னொரு ஞானிக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். தந்தையின் பணி அப்படிங்கிறது ஒன்று தான். இப்போ ஞானானந்தர் அப்படிங்கிற உடம்புல இருந்து அந்த தந்தையின் பணி நடக்கும். அதுக்கப்புறமா யோகி ராம் சூரத்குமார் மூலமாக நடக்கும். ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒரு பணி இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருமே இந்த ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அது நமக்கு கூட இருக்கும்.
அதை நம்மளோட வேலை என்ன, அந்த ஃபாதர் நமக்கு எந்த வேலையை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறவா யாருன்னா அந்த குரு தான். இந்த குரு அப்படின்னு நம்ம அவரை தான் சொல்கிறோம். யோகிக்கு ஒரு பக்தர் இருந்தார், ராஜமாணிக்க நாடார்னு பேர். யோகி அந்த ஞான அரசன் அப்படின்னு நிறைய பேர் கண்ணுண்ட மாதிரி அவரும் முக்கியமானவர். சிவகாசியை சேர்ந்த பெரிய தொழிலதிபர்கள், அதில் ரொம்ப சாமானிய வரைக்கும் எல்லாரு மேலேயும் யோகி ராம் சுரத்குமாருக்கு ஒரு பிரியம் இருந்தது. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவா. அதில் ராஜமாணிக்கம்ங்கிறவர் யோகியை ஞானானந்த சுவாமிகளையும் தரிசனம் பண்ணிட்டு வரத வழக்கமாக வச்சுருந்தார். யோகியும் தரிசனம் பண்ணுவார், ஞானானந்த சுவாமியும் தரிசனம் பண்ணுவார். ஒரு சமயம் யோகியை தேடிண்டு ராஜமாணிக்கம் திருவண்ணாமலைக்கு வந்தார். அப்போலாம் யோகி பகல் நேரத்தில் மயானம் மாதிரி இடங்கள்லையும், சாயந்தர வேளையில் பாத்திரக்கடை வாசல்லையும் கோவில்லையும் இருப்பார். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சிலை செய்கிற இடத்துல பக்கத்தில் யோகி நின்றுட்டு இருந்தார். அவரோட பேசிட்டு அவர் தங்குற இடத்துக்கு வந்தார். இந்த மகாத்மா காந்தி சிலையை கையில் வாங்கிக்கோ அப்படின்னார். ஏன் சுவாமி திடீர்னு அப்படின்னு ராஜமாணிக்கம் கேட்குறார். இந்த பிச்சைக்காரன் இந்த சிலையை ஞானானந்த சுவாமிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ அதை செய்வியா அப்படின்னு அந்த சிலையை ராஜமாணிக்கத்துக்கிட்ட கொடுக்குறார். ராஜமாணிக்கம் அன்னைக்கு ராத்திரியே கிளம்பி போகிறார். கார்த்தால ஞானானந்தகிரி சுவாமிகள்கிட்ட அந்த சிலையை கொடுக்கும்போது ஏனோ தெரியல ராஜமாணிக்க நாடார் அழுது தீர்த்துட்டாராம்.